காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜியான் டின்னோட பார்ட் 11 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 10ல் என்ன பார்த்தோம்னா, ஜின் திரும்ப கால் பண்ணும்போது வயன் ஃபோனே எடுக்கலை. அதுக்கப்புறம் ஜேகே தான் அந்த 4 பேரை கொண்டாங்கன்னு சொல்லிட்டு ஜிம்மின்ட்ட சொல்லிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் ஜியானோட இன்ட்ரோ, வயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு தெரிய வருது. வயன் அந்த குழந்தைய வச்சுக்கிறாங்களா இல்லையா, இது இந்த பாட்டில் பார்க்கலாம்டா. உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். வயன்மா, இதில் ஓன் தப்பு ஒன்றும் கிடையாது. அவங்கக்கிட்ட போலீஸ் நாங்களே ஏமாந்துட்டோம். நீலாம் எவ்வளோ தரும்? அப்புறம் உன்னோட இஷ்டம். இந்த குழந்தைய வச்சுக்கிறதும் வச்சுக்காத்தோம் எல்லையும் அவள் பண்ண தப்பில் இந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? இந்த குழந்தைய நான் வச்சுக்கிறேன், நான் வளர்க்குறேன். அது உன்னோட இஷ்டம் வயன். நீ எது பண்ணாலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், சரியா? அதோட அதுக்கப்புறம் ஜின் வயனோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. உனக்கு நான் இருக்கம்மா, யார் இல்லைனாலும் நான் இருப்பேன் கடைசி வரையும். சரி, நீ உடம்பு பார்த்துக்கோ, நான் அவனுக்கு என்ன பண்ணுறானுங்கன்னு பார்த்துட்டு வரேன். அதோட வயன் அழுதுகிட்டே இருக்காங்க. அழாத, நீ இனிமேல் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும், புரியுதா? சரிங்க. அதுக்கப்புறம் ஜிம்மின் வராரு. ஹே, என்னடி பண்ணியிருக்க நீ? சரி விடு, அதெல்லாம் இப்போ என்ன பண்ணுறது? எதுவுமே மாற்ற முடியாது. நீ என்ன முடிவு பண்ணியிருக்க? இந்த குழந்தைங்கள வச்சுக்கலாமா? எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் பெரிய தோகத்துக்கு ஆளாகியிருக்கேன். இந்த குழந்தைங்க என்ன பண்ணுச்சு, அதனால் இந்த குழந்தைங்கள நான் வளர்க்குறேன். உன்னோட இஷ்டம் வயன். இந்த முடிவு எடுத்திருக்கேனா, நீ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கன என்னால் உணர முடியுது. உனக்கு நானும் சப்போர்ட் பண்ணுவேன், ஓகேவா? எப்போவுமே உன் கூட நாங்கள் 2 பேருமே இருப்போம். ஜின் முடிவு பண்ணி வயன், ஜிமின், ஜின் 3 பேருமே லண்டன் போயிடுறாங்க. இப்படியே 7 மந்த் ஆகுது. ஜின் யோசிச்சு வயன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாரு. வயன், சொல்லுங்க வயன்மா, நான் ஒன்று சொல்லுவேன், நீ மறுக்காமல் கேட்பியா? சொல்லுங்க நீங்கள் சொல்லி நான் என்ன இல்லைன்னு சொல்லியிருக்கேன், சொல்லுங்கள். நீ ஜிம்மினை கல்யாணம் பண்ணிக்கோ. வயனுக்கு செம்ம ஷாக். என்ன சொல்கிறீங்க? நான் ஜேகேயோட குழந்தைய வச்சுருக்கேன், எப்படி ஜிம்மினை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறீங்க? ஜிம்மின் எப்படி ஒத்துப்பான்? நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா இது ஒன்றும் சின்ன விஷயம் இல்லை. என்னால் ஜேகேவை தவிர வேறு யாரையும் அவன் இடத்துல வச்சு பார்க்க முடியாது. வயன், என்ன வயன் பேசுகிற? உனக்கு துரோகம் பண்ணிட்டு போயிருக்கான், அவனை நினச்சிட்டு இருக்க. ஆனால் உன்னை உண்மையாக லவ் பண்ணானே நீ நினச்சி பார்க்கல. வயனுக்கு ஒன்றுமே புரியல ஜின் என்ன பேசுகிறாருன்னு சொல்லிட்டு. ஜிமின் என்ன லவ் பண்ணானா? என்ன இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரி தானே சொல்கிறீங்க? இதெல்லாம் உண்மை இல்லைல்ல? சொல்லுங்க வயன், நான் ஒன்றும் விளையாட்டுக்கு சொல்லலை. என்ன பேசுகிறீங்க? ஆமாம் வயன், அவன் உன்னை எவ்வளோ சின்சியராக லவ் பண்ணான்னு உனக்கு தெரியுமா? வயன் அப்படியே சின்ன பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் ஜின் ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன்னு, என்கிட்ட உன் கூட எவ்வளோ லைஃப்பை எப்படி லீட் பண்ணுன்னு என்கிட்ட ஆசை எப்போவுமே சொல்லுவான்னு தெரியுமா வயன்? 2 பேரும் நீங்கள் சண்டை போட்டுட்ருப்பீங்க, ஆனால் எல்லா சண்டையிலும் ஒரு சந்தோஷம்தான் இருக்கும். எனக்குமே நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசாமல் இதுவரை இருந்ததே இல்லை. நீ எப்போ ஜேகேவை லவ் பண்ணுறேன்னு சொன்னியோ அப்போவே அவன் உடஞ்சிட்டான். உனக்காக அவனோட காதலே அவன் விட்டுட்டாண்டி, தெரியுமா உனக்கு? வயன் கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுது.
அன்னைக்கு நீங்கள் பீச்சுக்கு போனீங்க, ஞாபகம் இருக்கா? அப்போ உன்னை கூப்பிட்டு உனக்காக கோல்டு செயின் ப்ரெசன்ட் பண்ணலான்னு இருந்தேன். ஆனால் நீ எப்போ ஜேகே உன்னை தூக்கிட்டு போனானோ அப்போ உன் கண்ணில் அந்த காதலை பார்த்தோன்னே அவன் மனசு இன்னுமே உடஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவனுக்கு உன் மனசு இடம் இல்லைல்ல. நான் உன்னை ஜிமினுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் ஜிமின் என்கிட்ட வந்து சொன்னது, ஹியூங் என்ன, நான் ஜேகேவும் வயனை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. ஏய், நீ பேசுறது உனக்கே நல்லதா தெரியுதா? என்ன ஹியூங், என்ன பேசுகிறீங்க? ஜிமின், சீரியஸா நீ வயனோட லவ்க்கு சம்மதிக்கிறியா? ஹியூங், எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஹியூங். அவள் சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஜிமின், என் மூஞ்ச பார்த்து சொல்லு. ஹியூங், எனக்கு என்ன தயக்கம் உங்கள் பேச பார்க்கறதுக்கு? அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? தெரியல ஹியூங், அவை கூடியே இருப்பான்னு நினைச்சிட்ட ஹியூங். இப்போ அவள் மெச்சூர் ஆயிட்டா, அவளுக்குன்னு அவள் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஹியூங். நான் அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டாக மட்டும் நான் அவள் பார்த்துருக்கேன். ஆனால் நான் அப்படி பார்க்கல ஹியூங். அவளை என் மனைவியை வச்சு பார்த்த ஹியூங். ஆனால் எப்போ எனக்கு அவள் மனசில் இடம் இல்லைன்னு தெரிஞ்சதோ அப்போவே நான் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டேன் ஹியூங். ஜின் வந்து அப்படியே தான் பார்த்துட்ருக்காரு. ஹியூங், எனக்கு சந்தோஷம்தான் ஹியூங். நீங்கள் வயனையும் ஜேக்கையும் மேரேஜ் பண்ணி வைங்க. அவள் சந்தோஷம்தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அப்போ உன் சந்தோஷம்? அவள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தாலே என் லைஃப் லாங் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் ஹியூங். உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க வயன் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்டா. அதுக்கப்புறம் வயன்கிட்ட இதெல்லாம் சொன்னோன்னே வயனுக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே அழுதுட்டு நிற்கிறாங்க. இப்போ கூட அவன்கிட்ட இந்த கல்யாணத்தை பற்றி பேசினேன். அவன் என்ன சொன்னா தெரியுமா? ஜிமின் பால்கனியில் தனியாக நின்றுட்டுருக்காரு. ஜிமின், சொல்லுங்க ஹியூங். ஜிமின், நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன ஹியூங், சொல்லுங்க. நீ வயனை கல்யாணம் பண்ணிக்கோ. ஹியூங், என்ன பேசுகிறீங்க? உங்களுக்கு தான் வயனை பற்றி தெரியும்ல. அவள் ஜிகேவை தவிர யாரையுமே லவ் பண்ண மாட்டா. அது முடிஞ்சு போன கதை, புரியுதா ஜிமின்? இதுக்கப்புறம் ஜேகே வாழ்க்கையில் வரமாட்டான். சின்னியும் நமக்குள்ளே எல்லாமே இருக்கட்டும். நான் லவ் பண்ணது வயனுக்கு தெரிய வேணாம், அவளுக்கு தெரியாமலே இருக்கட்டும். இப்போ நான் சொல்கிறது நீ கேளு. என்ன சொல்கிற? நீ வயனை மேரேஜ் பண்ணிருக்கியா? இல்லை ஹியூங், இல்லை, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். அவன் விட்டுட்டு போயிட்டான்றதுக்காக அந்த சான்ஸை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு வயனை என்னை பற்றி என்ன நினைப்பா ஹியூங்? ஜேகே விட்டுட்டு போயிட்டான், அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டான். அவள் என்னை பற்றி தப்பாக நினைப்பா ஹியூங்? டேய், நீ உன்னை பற்றி யோசிக்கவே மாட்டியாடா ஜிமின்? இல்லை ஹியூங், இல்லை, எனக்கு தெரியாது. என் மேலே நீ உண்மையான பாசம் வச்சுருக்கனா, வயன் மேலே நீ உண்மையாக பாசம் வச்சுருக்கனா, நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ. அப்போ வயன் சம்மதிச்சா நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். சரி, நான் வயன்கிட்ட பேசிட்டு உன்கிட்ட வரேன். அதுக்கப்புறம் தான் சின்னிங்க வந்திருப்பாரு. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு வயன், ஹியூங், ஏன் ஹியூங் அவன்கிட்ட எதுவுமே சொல்லலை? இதுவரையும் அவனை நான் ஃப்ரெண்டாக தான் பார்த்துருக்கேன் ஹியூங். இவ்வளோ லவ் பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியவே தெரியாது ஹியூங்.
இப்போ தெரிஞ்சிச்சுல வயன், இப்போ சொல்லு, நீ ஜிமினை லவ் பண்ணுறியா? எனக்கு தெரியும் இது கஷ்டம்னு, ஆனால் நீ ஜிமினை மேரேஜ் பண்ணிக்கோ, உன் லைஃப்க்கு அதுதான் நல்லது. வயன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவங்க பேபியை பார்க்குறாங்க. பேபி, உனக்காக நான் இதை பண்ணுறேன். இந்த மேரேஜ்க்கு எனக்கு சம்மதம். ஓகே டாமே, இதோட கண்டினியூஷன் நம்ம ஃபைனல் பார்ட்டில் பார்க்கலாம். உங்களை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் அம்மி, சராங்கே.